அனைவருக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அமைந்துள்ள மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். கடந்த நாட்களில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அமைந்துள்ள மதுரை வழக்கறிஞர் சங்கத்தில் சிவில் நீதிபதிகளுக்கான பயிற்சி வகுப்பு 40 நாட்களாக நடந்தேறியது. முதல்நிலை தேர்வையும் முதன்மை தேர்விற்கும் பயிற்சி வகுப்புகள் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக சிறப்பாக நடந்தேறியது. மேலும் மாவட்ட நீதிபதிகளுக்கான முதன்மை தேர்வில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று முதன்மை தேர்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது ஒரு பயிற்சியின் ஒரு புரட்சியாக நேரடி வகுப்பு மட்டுமல்லாது இணையதளத்தில் நமது தமிழ்நாட்டில் பயிலும் தேர்வுக்கு முதன்மை தேர்வுக்கு பயிற்சிக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவியர்களின் நலத்திற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அமைந்துள்ள நமது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் இன்று லா ஆஃப் தாட்ஸ், அதாவது தீங்கியல் சட்டம், அதை பற்றி உங்களுக்கு விரிவாக தேர்வுக்கு முறையாக பயிற்சி அளிக்க நமது மூத்த வழக்கறிஞர், நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை, திரு ஐயப்பன் அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார்கள். அவர்களை உங்கள் சார்பாகவும் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பயிற்சியாளர் திரு ஐயப்பன் அவர்களை கௌரவம் செய்யும் விதமாக நமது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் திரு M.K. சுரேஷ் அவர்களை பொன்னாடை பொருத்தும்படி உங்கள் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். மாவட்ட நீதிபதிக்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் முதல்கண் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். டுடே we are going to discuss about law of torts. இன்னைக்கு நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்னா தீங்கியல் சட்டத்தை பற்றி படிக்க போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் லா ஆஃப் டார்ட்ஸ். இதில் நானும் பங்கெடுத்துக்கிறேங்கிறது எனக்கு ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன். ஸோ நான் today I am not going to take about the classes. We are going to discuss about what are the important topics which is useful for your district judge examination. Okay, yes. So first of all, I think we learnt law of torts in law colleges, but we didn't practice what you call in law of torts. What is meant by tort? Because see, in higher forum we are practicing in writ cases and the civil side and the appeal side we are practicing. But one thing, what is the difference between law of torts and the other branches of law? First of all, we have to know that point. What is the difference between law of torts and other branches of law? See, if you take constitutional law, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா all articles are enshrined in our Indian constitution. Like if you take part 2 of our Indian constitution defines what you call citizenship, part 3 of our Indian constitution defines fundamental rights, part 4 of our Indian constitution defines DPSP, directive principles of state policy, isn't it? So these provisions are enshrined in our Indian constitution. எழுதப்பட்ட ஒரு சட்டம் அதுதான். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டாக இருக்கட்டும், கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கட்டும், இதெல்லாம் எழுதப்பட்ட ஒரு சட்டம். அதாவது லெஜிஸ்லேஷன் மூலமாக பார்லிமெண்ட் மூலமாக கொண்டு வந்து அதை அது பாஸ் ஆன சட்டமாக இருக்கிறது தான் what you call statutory provision or it is a written law. Okay, இதுதான் what is meant by statutory provision. Now come to that tort. law of tortsக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. law of torts பார்லிமெண்ட் மூலமாக பாஸ் பண்ணலை. அப்போ எப்படி வந்துச்சு, அது சட்டமாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கோர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ண கான்செப்ட் தான் லா ஆஃப் டார்ட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர்டிகல் 50 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஃபைன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, isn't it? அந்த மாதிரி இந்த கான்செப்ட் வந்து எந்த கோர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கோர்ட்ஸ். இங்கிலீஷ் கோர்ட்ஸ் தான் இனிஷியலி தே டெவலப்டு த கான்செப்ட் லா ஆஃப் டார்ட்ஸ் அப்படிங்கிறது. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சட்டத்தில். லா ஆஃப் டார்ட்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த வாட் யூ கால் பிரான்ச்சஸ் ஆஃப் லா. சரி, நான் ஆல்ரெடி டோல்ட் லா ஆஃப் டார்ட்ஸ் இட்ஸ் அ வாட் யூ கால் அன்கோடிஃபைட் லா, எழுதப்படாத சட்டம். பட் எப்படி சட்டமாச்சு? கோர்ட்ஸ் மூலமாகவே தே எஸ்டாப்ளிஷ், கோர்ட்ஸ் மூலமாக ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கோர்ட்ஸே அந்த கான்செப்டை சட்டங்களாக உருவாக்குச்சு. இதில் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் கூட சொல்லலாம். வெதர் டு ஜட்ஜஸ் மேக் லா? இல்லை நீங்களாம் மாவட்ட நீதிபதிக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டுட்டு இருக்கீங்க. See, prelims you cleared, okay, now you are in what you call main examination. So whether do judges, they are making law in our country? Yes, the answer is yes, judges they are making law in our country in the name of precedent. I think all of you well aware about what is meant by precedent. Precedent is nothing but previous decision of the court. Okay, now we step into the concept law of torts. Law of torts is uncodified law. It is an unwritten law. Court developed the concept law of torts. Is it clear? Yes. Then come to that, what is meant by tort? Tort na enna modo? Tortங்கிறது என்ன? Tort is nothing but civil wrong. அந்த word மட்டும் நீங்க please underline the word. Tort is nothing but civil wrong. அதாவது வந்து டாட்டுங்கிறது அப்போ வந்து ஒரு சிவில் ராங்னு சொல்லிடுறாங்க. அப்போ இட் டஸ் நாட் கான்ஸ்டியூட் அ கிரைம். அப்போ டாட்டுங்கிறது என்ன உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஆஃப் டார்ட்ஸுங்கிறது என்ன தெரிஞ்சுக்கணும்? லா ஆஃப் டார்ட்ஸுங்கிறது கிரைம் கிடையாது. அப்போ கிரைமுக்கு என்ன பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? ஆக்டஸ் நான் ஃபேசிட்ரியா நிசி மென்சிட்ரியா. ஆக்டஸ் நான் ஃபேசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்குது கிரைமில். அப்போ லா ஆஃப் கிரைம்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த லீகல் மேக்ஸிமை வி ஷுட் நோ. அதாவது இல் இன்டென்ஷன் இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்ட் இருக்குது, அப்போ தான் அது கிரைம். இப்போ நான் அடுத்தவங்களை எனக்கு என்னோட பேட் இன்டென்ஷன் மூலமாக நான் அடுத்தவங்களுக்கு வந்து இன்ஜுரி ஏற்படுத்துகிறேன், அதனால ஹி காட் சம்திங் இன் த சென்ஸ், தென் இட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கிரைம். அப்போ டாட்டுக்கும் கிரைமுக்கும் என்ன வித்தியாசம்? டாட்டுங்கிறது ஒரு சிவில் ராங், கிரைம்ங்கிறது வாட் யூ கால் பனிஷ்மெண்ட்டை பற்றி பேசுது. பனிஷ்மெண்ட் அண்டு ஃபைன் எல்லாமே வந்து கிரைம்குள்ளே வந்துடும். அப்போ டாட்டுக்குள்ளே வர்றது என்ன வரும் அப்படின்னா அவனை பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து we can get compensation from the wrong doer. அதுதான் கரெக்ட் வேர்ட். அப்போ ராங் டூயர்னா யார் தப்பு பண்ணுறவன். அப்போ ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக we can get compensation from the particular person. சரி, இதில் ரேங்க் சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பிகாஸ் யூ பீப்புள் ஆர் ப்ராக்டிசிங் இன் செவரல் கோர்ட்ஸ். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போனீங்கன்னா பெட்டிஷனர், டிஃபனண்ட்டு, பிளைன்டிஃப், ரெஸ்பாண்டன்ட்டு, ஈவன் ஹையர் ஃபாரம் ஆல்சோ வாட் யூ கால் பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட்டு, பிளைன்டிஃப், டிஃபனண்ட். இந்த கான்செப்ட் ரேங்க் சிஸ்டம்லாம் நம்மளுக்கு தெரியும். சரி, டாட்டில் என்ன ரேங்க் சிஸ்டம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கிளைமண்ட் வெர்சஸ் டிஃபெண்டன்ட். அதுதான் நம்ம ஆக்சுவல் ரேங்க் கொடுக்கணும். கிளைமண்ட்னா யார் கிளைம் கேட்குறாங்க கோர்ட்டு முன்னாடி அவங்க பேர் தான் கிளைமண்ட்டு. டிஃபெண்டன்ட் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு பேர் டிஃபெண்டன்ட். ஸோ இதுதான் சார் கான்செப்ட். ஸோ கிளைமண்ட் வெர்சஸ் டிஃபெண்டன்ட் இதுதான். ஸோ அடுத்து நீங்கள் ஜஸ்ட் வாட் யூ கால் see some important points under the law of torts. இன்னைக்கு கிளாஸ் வந்து இந்த என்டையர் லா ஆஃப் டார்ட்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா டார்ட்னா என்ன, டார்ட்டுக்கும் கிரைமுக்கும் என்ன வாட் யூ கால் என்ன டிஃப்ரென்ஸு, என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் அதெல்லாம் டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டண்ட் வாட் யூ கால் பிரின்சிபல்ஸ் இருக்குது லா ஆஃப் டார்ட்ஸில். என்னென்ன பிரின்சிபல்ஸ்னால் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டிங்கிறது ஒரு பிரின்சிபல் இருக்குது, அப்சல்யூட் லைபிலிட்டின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, வைக்காரியஸ் லைபிலிட்டின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. இந்த மாதிரி செவரல் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி இல்லை வைக்காரியஸ் லைபிலிட்டி இல்லாட்டி அப்சல்யூட் லைபிலிட்டிலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு கேசஸ் ஒரு a kind of what you call questions you can expect from your what you call district judge examination. I hope so. Okay, yes. So we will see. In criminal cases, I already told, in criminal cases tort is different from crime. In criminal cases the state initiate legal proceedings. Public prosecutor will open the case. It is not like in law of torts.
and what you call they will get the what you call the culprit, they will get the punishment under the law of crimes. Sari, it is not like in law of torts. Law of torts enna, they will get the compensation. The tort cases aim at compensating the victim. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நட்ஷல் பாயிண்ட் அதான். அப்போ லா ஆஃப் டார்ட்ஸில் என்ன வித்தியாசம் கிரைமுக்கும் டார்ட்ஸுக்கும்? லா ஆஃப் டார்ட்ஸ்னா காம்பன்சேஷன் நம்ம கேட்கலாம், கிரைம்ஸ்னா பனிஷ்மெண்ட் பண்ணலாம் அஃபண்டர்ஸை. இதுதான் கான்செப்ட். சரி, அடுத்து வந்து லா ஆஃப் டார்ட்ஸில் சர்டைன் வாட் யூ கால் ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் முக்கியம். என்னெல்லாம் ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் டார்ட்டில் அப்படின்னா, ராங்ஃபுல் ஆக்ட் ஒன்று இருந்திருக்கணும். ஸோ அப்போ லா ஆஃப் டார்ட்ஸில் என்னென்னலாம் எலமெண்ட்ஸ்? ராங்ஃபுல் ஆக்ட் ஒன்று, ஒரு டேமேஜ், அடுத்து வந்து ரெமிடி. இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ லா ஆஃப் டார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் ஆக்ட் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து டேமேஜ் இருக்குது, அடுத்து வந்து தேர்ட் ஒன் என்ன இருக்குது? ரெமிடி இருக்குது. இது 3 இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வாட் யூ கால் லா ஆஃப் டார்ட்ஸ். இப்போ we will see one by one what is meant by wrongful act அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து டார்ட் இன்க்ளூட்ஸ் எதெல்லாம் டார்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம என்ன பார்த்தோம்? லா ஆஃப் டார்ட்ஸ் எலமெண்ட்ஸ். வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஃபார் லா ஆஃப் டார்ட்ஸ்? ஒன்று ராங்ஃபுல் ஆக்ட் இருக்குது, டேமேஜ் இருக்குது, அடுத்து வந்து ரெமிடி இருக்குது. இது 3 இருந்தால் இதெல்லாம் எலமெண்ட்ஸ், டார்ட்டோட எலமெண்ட்ஸ். ஓகே, அடுத்து இதெல்லாம் டார்ட்ஸுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி, அடுத்து வந்து அசால்ட். என்ன சார் பேட்ரி புதுசாக இருக்கே கான்செப்ட்? வாட் என்ன பேட்ரி? see it is not a normal battery what we are using for what do you call remote like that. So in law of torts la battery na enna arthona, it's a physical injury. I will give some illustration, easily you can understand when I am giving illustration. So பேட்டரிங்கிறது என்னென்னா ஃபிசிக்கல் இன்ஜுரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தவரை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட அட்டாக்னால நான் ஒருத்தரை தாக்குறேன், என்னோட தாக்குதல்னால அடுத்தவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்னென்னா இன்ஜுரி. அதுக்கு பேர் தான் வாட் யூ கால் பேட்டரி. என்னுடைய தாக்குதல் மூலமாக அடுத்தவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் பேட்டரி. சரி, இதில் நான் வந்து காம்பன்சேஷன் கேட்குறேன்னா நான் லா ஆஃப் டார்ட்ஸ்க்கு கீழே நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கிரைமாக மாற்றணும் அப்படின்னா இட்ஸ் சப்ஜெக்ட் டு யூ, பிகாஸ் வி பீப்புள் ஆர் வெரி எக்ஸ்பர்ட் தட் என்ன கான்செப்ட் எப்படி கொண்டு வரணும், எப்படி அதை எந்த ஹேண்டில் பண்ணணும், பிகாஸ் வி ஆர் ப்ராக்டிசிங் வாட் யூ கால் இன் ஹையர் ஃபோரம். ஓகே, ஸோ பேட்டரி இன்க்ளூட்ஸ் இட் இஸ் அ ஃபிசிக்கல் வாட் யூ கால் இன்ஜுரி அண்ட் அனதர் ஒன் இஸ் அசால்ட். நான் எதையும் தாக்குதல் செய்யலை, எதையுமே நான் வந்து காயப்படுத்தலை அவங்களுக்கு, பட் நான் சொல்கிறேன் உன் மேலே சுடுதண்ணி ஊற்றிடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாட் ஐம் டெல்லிங் I will throw hot water on your face to someone. If I am telling in this sense, I didn't execute the act, but நான் சொல்கிறனால what they will realize, oh he will throw, definitely he will throw, so they will fear, isn't it? So that is subject matter of assault. அதுதாங்க வித்தியாசம். அப்போ பேட்டரினா என்ன? ஒரு ஆக்ஷன் நடந்து அதனால இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது பேர் பேட்டரி. ஒன்றுமே அதாவது ஒரு ஆக்ஷன் மூலமாக அடுத்தவங்களுக்கு ஃபியர் ஏற்படுத்தணும்னா அதுக்கு பேர் அசால்ட். இது ரெண்டுமே லா ஆஃப் டார்ட்ஸில் இம்பார்ட்டண்டான கான்செப்டுங்க. ஓகே, அடுத்து வாங்க நியூசன்ஸ். இப்போ டூ இம்பார்ட்டண்ட் வாடியோ கான்செப்ட் பீஸ் ஆஃப் பேட்டரி அண்ட் அசால்ட். அடுத்து நியூசன்ஸுக்கு வாங்க. நியூசன்ஸ்னால் என்ன? Nuisance is nothing but an act, take down the what do you call the keyword, an act which is harmful or offensive to the public or an individual. ஒரு ஆக்ட் அதுக்கு யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது? பப்ளிக் ரோட்டில் போகிறவங்களுக்கோ இல்லாட்டி இண்டிவிஜுவலுக்கோ அது வந்து ஒரு தீங்கை விளைவிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் நியூசன்ஸ்ங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you are going to what do you call some your native place. Let me imagine you are going to your native place. உங்கள் நேட்டிவ் பிளேஸ் போகும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு ரோட்டில் வந்து ஒரு மேன்ஹோல் திறந்துருக்குங்க. ஒரு மேன்ஹோல் திறந்துருக்கும் போது யூ didn't notice that what happened, you fell into that what you call your vehicle fell into that what you call that manhole or not fell, your vehicle is not fell into that. ஆக்சுவலாக அந்த இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் காரை எடுக்க முடியல, இல்லை யாரோ ஒருத்தவங்க அந்த நீங்கள் காரில் போகும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தையோ சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது அந்த மேன்ஹோல் திறந்துருக்கும் போது அதை கவனிக்காமல் விழுந்துருது. we are seeing so many news this kind of things, isn't it, in our country. So
ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நெக்லிஜென்ஸில் வரும். யாரோட நெக்லிஜென்ஸ்? அத்தாரிட்டிஸ், முனிசிபல் அத்தாரிட்டிஸு. இப்போ இதெல்லாம் வர்றது வந்து என்னென்னா தீங்கு. இதுக்கு எப்படி ரெமெடி கொண்டு வர்றது? அது எல்லாமே லா ஆஃப் டார்ட்ஸ்குள்ளே வந்துருங்க. அப்போ பேட்ரி பார்த்தோம், அசால்ட் பார்த்தோம். நியூசன்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா இட் இஸ் அன் ஆக்ட் which is harmful or offensive to the public or an individual. அதுக்கு பேர் நியூசன்ஸ். இப்போ ஐ வில் கிவ் சம் மோர் எக்ஸாம்பிள் டு யூ. இப்போ நான் வந்து ஒரு வெல்டிங் பட்டரை வச்சு நடத்துகிறேன். ஈவன் ஐ எம் சீயிங் எவ்ரிவேர். ஸோ வெல்டிங் பட்டரை வச்சு நடத்துகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த தீ பொறி ஸ்பார்க் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது வந்து அடுத்தவங்க மேலே படக்கூடாது. அதனால் மற்றவங்களுக்கு தீங்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு என்னோட ஆக்ட் மூலமாக அது அஃபென்சிவ் ஆக்டாக இருக்கணும். அந்த அஃபென்சிவ் ஆக்ட் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னா பப்ளிக்கும் அதனால் பாதிப்பு ஆகிருக்காங்க, அதே மாதிரி ப்ரைவேட் இண்டிவிஜுவலும் பாதிப்பு ஆகிருக்காங்க அப்படின்னா அதெல்லாமே நியூசன்ஸ் கீழே வந்துடும். ஸோ இதுதான். அடுத்து வாங்க டிஃபமேஷன். இது வந்து இட்ஸ் வி வெல் அவேர் அபவுட் த டிஃபமேஷன். டிஃபமேஷன்னா என்ன? அடுத்தவங்களை பற்றி அவதூறு பரப்புது. ஓகே, இது க்ரைமில் தானே வரும். இது எப்படி டாட்டில் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இது டாட்லேயும் வரும். சில கான்செப்ட் அசால்ட் அண்ட் பேட்டரி வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் லா ஆஃப் டாட்ஸ் அஸ் வெல் அஸ் க்ரைம். காம்பன்சேஷன் கேட்டிங்கன்னா டாட்டு, பனிஷ்மெண்ட் பண்ணணும்னா க்ரைம். அதுதான் வித்தியாசம். சரி, டிஃபமேஷனா என்ன அப்படின்னா வேர் கிளைமன்ஸ் ரெப்புடேஷன் இஸ் இன்ஜூர்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இட் இஸ் அ கீவேர்ட். வேர் த கிளைமன்ஸ் ரெப்புடேஷன் இஸ் இன்ஜூர்ட். கிளைமேட்னா என்ன? யாரோட ரைட்டு பாதிப்பு ஆயிருக்கோ அவங்க பேர் தான் கிளைமேட். யார் கிளைம் கேட்குறாங்களோ லா ஆஃப் டாட்ஸில் அவங்க பேர் தான் கிளைமேட்டு. இதுதான் நம்ம ஆல்ரெடி விசா. அப்போ அவங்களுடைய ரைட் வந்து அவங்களோட ரெப்புடேஷன், அவங்களோட கௌரவம் வந்து குறையும் பட்சத்தில் அது வந்து டிஃபமேஷனாக கன்சிடர் பண்ணப்படும். ஐபிசியில் பார்த்தீங்கன்னா 499 and 500 ஆஃப் ஐபிசி டிஃபைன்ஸ் வாட் யூ கால் டிஃபமேஷன். ஓகே, 2 years and வாட் யூ கால் 2 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் தே வில் கெட். ஓகே, இப்போ இங்கே லா ஆஃப் டாட்ஸ்குள்ளே வாங்க. இப்போ டிஃபமேஷன் பண்ணும்போது நம்ம அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக காம்பன்சேஷன் நம்ம கேட்டுக்கலாம். அடுத்து it is also very important point in law of torts, trespass to the claimant's land property. See, even when I am taking for civil judges class, I said what is meant by trespass. Trespass na enna? Trespass is nothing but unauthorized entry. Note பண்ணிக்கோங்க, unauthorized entry. Trespass na அடுத்தவங்களோட கன்சென்ட் இல்லாமல் நம்ம போய் அவங்கள இடத்துக்குள்ளே போய் அத்துமீறி ஆக்கிரமித்து உள்ளே போகிறது, அதுக்கு பேர் trespass. இப்போ ட்ரெஸ்பாஸ் டு த கிளைமன்ஸ் லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தவங்களோட லேண்டில் நம்ம வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம போகிறோம், இல்லை அவங்களோட ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் நம்ம எடுக்கிறோம். இதெல்லாமே ட்ரெஸ்பாஸ் டு த கிளைமேட் அண்ட் லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிங்கிறது இங்கே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். ஓகே, அடுத்து நெக்லிஜென்ஸ், கேர்லெஸ் பிஹேவியர். இப்போ நெக்லிஜென்ஸ்க்கும் நியூசன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? நெக்லிஜென்ஸ்கிறது ஒரு அஃபென்சிவ் ஆக்டாக இருக்கும். ஒரு அஃபென்சிவ் ஆக்ட். ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடாது, ஆனால் தெரிஞ்சும் அவங்க பண்ணாங்கன்னா அது வந்து நியூசன்ஸ். நெக்லிஜென்ஸ் என்னென்னா தெரியாமல் கேர்லெஸ்ஸாக அதாவது அவங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் நெக்லிஜென்ஸ். அப்போ நெக்லிஜென்ஸ்க்கு கீவேர்டு என்னென்னா கேர்லெஸ் பிஹேவியர். இதுதான் கீவேர்டு. அப்போ லா ஆஃப் டாட்னா என்ன? லா ஆஃப் டாட்டுக்கு என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இருக்கணும்? லா ஆஃப் டாட்ஸ்னால் என்னென்னலாம் சேர்ந்ததெல்லாம் லா ஆஃப் டாட்ஸ். பேட்டரி இருந்தால் லா ஆஃப் டாட்ஸ், அசால்ட்டு சேர்ந்தால் லா ஆஃப் டாட்ஸ், நியூசன்ஸ் இருந்தால் லா ஆஃப் டாட்ஸ், நெக்லிஜென்ஸ் இருந்தால் லா ஆஃப் டாட்ஸ், அஸ் வெல் அஸ் வாட் யூ கால் ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருந்தா அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் ட்ரெஸ்பாஸ் பண்ணி போயிருந்தால் அது வாட் யூ கால் லா ஆஃப் டாட்ஸ். இதெல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க. தென் கம் டு தட் டாட் வந்து இட்ஸ் அ காமன் லா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காமன் லா சப்ஜெக்ட்னா என்ன? காமன் லானா என்ன? மொதல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட் யூ கால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். காமன் லானா என்ன? மொதல் லா கேள்விப்பட்டிருக்கோம், சிவில் லா, கிரிமினல் லா நம்மளுக்கு தெரியும். இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தோன்னா சப்ஸ்டான்டிவ் லா, ப்ரொசீஜரல் லா தெரியும். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் லா இருக்குது. டொமஸ்டிக் லா, முனிசிபல் லா இருக்குது. domestic law, municipal law is one and the same. So domestic law or international law இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்போ நேச்சர் வைஸ், ஜூரிஸ்டிக்ஷன் வைஸ் லாவில் இவ்வளோ கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. சரி, இப்போ வாங்க நீங்கள் காமன் லானா என்ன? இப்போ இது என்ன புதுசாக இருக்குது? ஜட்ஜ் மேடு லா இஸ் செட் டு பி எ காமன் லா. எழுதிக்கோங்க.
ஜட்ஜு மேடு லா இஸ் செட் டு பி எ காமன் லா. எப்படி ஜட்ஜு வந்து லாவை மேட் பண்ணுறாங்க? பார்லிமெண்ட் தானே சட்டத்தை ஏற்றணும். ஜட்ஜஸும் தே ஆர் மேக்கிங் லா இன் த நேம் ஆஃப் ப்ரீசிடென்ட்டுங்கிறதுல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ பைண்டிங் இன் நேச்சர். Supreme Court or judgment, Honorable Supreme Court of India, they are declaring one judgment in the sense. How it is binding in nature? According to Article 141 of our Indian Constitution. 141 சொன்ன மாதிரி உடனே இது பைண்டிங் இன் நேச்சரில் வந்துடும். அது போல தான் லா ஆஃப் டார்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன், அது வந்து ஜட்ஜ்மெண்ட் மூலமாகவே டெவலப் ஆன கான்செப்ட் தான் டார்ட்ஸ். ஓகே, சரி. எனி ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் வந்து லா ஆஃப் டார்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்னா ஆன்சர் வந்து இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அமெண்டட் 2019. இந்த ரெண்டு ஆக்ட் வந்து பியூர்லி இஸ் பேஸ்ட் அப்பான் தி லா ஆஃப் டார்ட்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்த சட்டங்கள். அப்போ லா ஆஃப் டார்ட்ஸுங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம். ஆனால் அது எழுதப்படாத சட்டத்தை பேஸ் பண்ணி 2 சட்டங்கள் எழுதப்பட்டது. அதுதான் விஷயம். 2 இல்லை, அதுக்கு so many acts are there, but I am just giving one example to you. ஓகே, அடுத்து வாங்க, கைண்ட்ஸ் ஆஃப் wrongful acts. wrongful actsனா என்ன? ஆல்ரெடி we saw tort itself, it is a civil wrong. சரி, in tort cases the victim or the plaintiff claims the defendant or the wrongdoer has conducted a wrongful act can occur either intentionally. வேணுனே அந்த ராங்கை பண்ணாங்கன்னா அப்போ இட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ராங்ஃபுல் ஆக்ட்ஸ். தெரியாமல் பண்ணலை, வேணுனே அதை வந்து பண்ணாங்க. இன்டென்ஷனலி அதை பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? கைண்ட்ஸ் ஆஃப் ராங்ஃபுல் ஆக்ட்ஸ். அது ராங்ஃபுல் ஆக்ட்ஸ்குள்ளே வந்துடும். அப்போ வேணுனே அந்த தவறை அவங்க பண்ணும் பட்சத்தில், அந்த தீங்கை அவங்க செய்யும் பட்சத்தில், அது வந்து ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி பிரின்சிபலுக்கு கீழே வரும். ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி, அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்லி தே ஆர் லயபிள். இதுதான். அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் ராங்ஃபுல் ஆக்ட்ஸில் என்ன நம்ம பார்க்கணும்? ராங் டூயர் ஹேஸ் கண்டக்டட் ஏ ராங்ஃபுல் ஆக்ட், வாட் யூ கால், இன்டென்ஷனலி பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி தெரியாமையும் பண்ணியிருக்கலாம், அதாவது வேணும்னும் பண்ணியிருக்கலாம், அந்த தீங்கை வந்து வேணும்னு பண்ணியிருக்கலாம், இன்டென்ஷனலியும் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி நெக்லிஜென்ட்லினா என்னது? கேர்லெஸ்ஸாகவும் பண்ணியிருக்கலாம். கேர்லெஸ்ஸாக பண்ணியிருந்தாலும் அது டாட்டு தான், வேணும்னு பண்ணியிருந்தாலும் அது டாட்டு தான். தீர்வு என்ன? பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக காம்பன்சேஷன். அவ்வளோதான். அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் ராங்ஃபுல் ஆக்ட்ஸில் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அடுத்து வாங்க, இன்டென்ஷனல் டார்ட். வாட் இஸ் மீன் பை இன்டென்ஷனல் டார்ட்? இன்டென்ஷனல் டார்ட்னா என்ன? டாப்பிக்லேயே வந்து நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. இன்டென்ஷன் இருக்குது, நோக்கம் இருக்குது. இன்டென்ஷன் டார்ட் ரெக்வர்ஸ் கிளைமேட். கிளைமேட்னா யார் வந்து ரெமெடி கேட்குறாங்க, அவங்க தான் கிளைமேட். அவங்க வந்து தே ஹேவ் டு ஷோ த டிஃப்ரெண்ட் காஸ் த இன்ஜுரி பிகாஸ் சர்டைன் பர்பஸ். இன்டென்ஷனலாக எனக்கு அந்த ஆப்போனன்ட் சைட்காரன் அவன் வந்து எனக்கு வந்து தீங்கு ஏற்படுத்திட்டான், அதனால எனக்கு ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு. இன்ஜுரினா இங்கே என்ன இன்ஜுரி? நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் இன்ஜுரி, ஈவன் மென்டல் இன்ஜுரி, வாட் யூ கால் மென்டல் அப்யூஸ், ஈவன் சைக்காலஜிக்கல் அப்யூஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்ஜுரி ஒன்லி. ஓகே, ஸோ இதுதான். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும், யார்? கிளைமேட் வந்து ப்ரூவ் பண்ணணும், வந்து இது வந்து இன்டென்ஷனலாக அவன் பண்ணியிருக்கான், அதனால எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் அது இது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டென்ஷனல் டார்ட். இதுதாங்க. அடுத்து, த கிளைமேட் மஸ்ட் ஆல்சோ ஷோ தட் ஹீ ஆர் ஷீ சஃபர்ட் எ பர்டிகுலர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் இன்ஜுரி. அவனோட ஆக்டுனால, இன்டென்ஷனலாக அவன் பண்ணனால இவன் யாருக்கு? த கிளைமேட் வந்து ஹீ சஃபர்ட் அ லாட். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, அடுத்து யூ ஜஸ்ட் கம் டு தட் ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். அப்போ ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்னா என்ன? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். The intentional tort of false imprisonment is satisfied that is an intent to unlawfully confine or restrain the claimant in a bounded area when this actually causes what you call the claimant to be knowingly confined or restrained in the bounded area unlawfully. ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு ரூமில், உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் நீங்கள் இருக்கீங்க. என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் ரூம்குள்ளே இருக்கீங்கன்னு தெரிஞ்சே உங்களை பூட்டிகிட்டு போயிடறாங்க.
அப்புறம் தான் லேட்டர் யூ ஜஸ்ட் வாட் யூ கேம் டு நோ நம்ம இருக்கோம் உள்ளே இருக்கோம் தெரிஞ்சுட்டு வேணும்னே நம்மளை பூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதுவும் தீங்கு தான். இட்ஸ் அ கன்சிடர் டு பி அ ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிவில் ஜட்ஜுக்கு. எப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அவனை வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு லேட்டராக வந்து அந்த கிளைமேட் ரியலைஸ் பண்ணியிருக்கா நம்மளை வேணும்னே அடைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து டாட்டில் வருமா கேட்கலாம்ல, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு கேட்கலாம். அப்போ இது கண்டிப்பாக வரும், ஏன்னா டாட்டில் வந்து அந்த கான்செப்ட் இருக்குது ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டில். அப்போ ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டில் என்ன கான்செப்ட்டு, நம்மளுக்கு ஒரு அத்தாரிட்டியே இல்லாத பர்சன், அதாவது அவனுக்கு எந்த லீகல் ரைட்ஸுமே இல்லை, பட் நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கோம், நம்மளை லாக் பண்ணிட்டோ நம்மளோட ஆக்ஷனை ரெஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரியோ அவன் எந்த ஆக்ஷன் பண்ணான்னா நம்மளுக்கு ஆனால் தெரிஞ்சிருக்கணும், ஓ நம்ம வந்து லாக் ஆகிட்டோம் இந்த ப்ராப்ளத்தில், இல்லை இந்த ரூமை வந்து நம்மளை லாக் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா we have to realize then it is subject to, then it constitute what you call false imprisonment. இவ்வளோதாங்க, இதுதான் வந்து ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டோட கான்செப்ட். ஓகே, if you want a keyword, you please take it down. The intentional tort of false imprisonment is satisfied. There is an intent to unlawfully confine or restrain the claimant's bounded area where this actually causes the claimant to be knowingly confined or restrained in the bounded area unlawfully. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இல்லீகலாக அவனை வந்து அன்லாஃபுல் மேனராக அவனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவனை மூவ் பண்ண முடியாமல் இது பண்ணால் தென் இட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். கிளியர்? எஸ். அடுத்து வந்து ட்ரெஸ்பாஸ் டு த லேண்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல், யாரோட பெர்மிஷன் இல்லாமல், த கன்சென்ட் ஓனரோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட இடத்துக்குள்ளே நுழையிறது, இல்லாட்டி அவங்களோட ஹவுஸ்குள்ளே நுழையிறது, இதுக்கு பேர் எல்லாமே ட்ரெஸ்பாஸ் டு த லேண்ட் ஆர் ஹவுசஸ். ஓகே, இப்போ இங்கே வாங்க, இதுக்கு வந்து இன்டென்ட் கண்டிப்பாக இருக்கணும். வாட் யூ கால், அவங்களோட பொசிஷனை வந்து அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கே தெரியாமல் நம்ம வந்து அந்த இடத்த அத்துமீறி நம்ம அந்த இடத்துக்குள்ளே போயிருக்கணும். ஸோ திஸ் இஸ் டன் ஃபிசிக்கலி இன்வேடிங் த ப்ராப்பர்ட்டி. இதுதான் கீவேர்ட், ஃபிசிக்கலி இன்வேடிங் த ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கணும். அப்போ அதுக்கு தென் இட் இஸ் கன்சிடர் டு பி எ ட்ரெஸ்பாஸ். இவ்வளோ வெரி சிம்பிள் லா ஆஃப் டாட்ஸ் வந்து நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். ஓகே, அடுத்து வாங்க. ட்ரெஸ்பாஸ் டு த சேட்டல். சேட்டல்னா என்ன? இப்போ லேண்டு பார்த்தோம், ட்ரெஸ்பாஸ் டு த லேண்டு பார்த்தோம், ட்ரெஸ்பாஸ் டு த சேட்டல். ஸ்பெல்லிங் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. CHATTELS ட்ரெஸ்பாஸ், TRESSPASS ட்ரெஸ்பாஸ், ட்ரெஸ்பாஸ் டு த சேட்டல். ஓகே, சேட்டல்னா என்ன? ட்ரெஸ்பாஸ் TRESPASS ட்ரெஸ்பாஸ் டு சேட்டல், CHATTELS சேட்டல்ஸ். இப்போ ட்ரெஸ்பாஸ் டு த சேட்டல்ஸ்னால் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த சேட்டல்ங்கிறது இது வந்து எதுக்கு அப்ளை ஆகணும்னா, இட் இஸ் சப்ஜெக்ட் டு தி மூவபிள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன், என்னோடய கன்சென்ட் இல்லாமல் என் வண்டியை யாரோ ஒரு, இப்போ என் ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு போகிறான், ஆனால் வந்து என் வண்டியில் இருக்க எல்லா பார்ட்ஸையுமே மாற்றிடுறான், இல்லாட்டி கலரை சேஞ்ச் பண்ணிடுறான். அது வந்து இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் வாட் யூ கால் நியூசன்ஸ் தானே. இப்போ நியூசன்ஸ் தானே அது. இப்போ நியூசன்ஸ் வந்து எதில் கவர் ஆகுது? லா ஆஃப் டாட்ஸில் கவர் ஆகுது. அப்போ அதுதான். அப்போ ட்ரெஸ்பாஸ் டு த சேட்டல்ஸ். சேட்டல்னா என்ன அர்த்தம்? சேட்டல்னா என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் மீனிங் வி ஹாவ் டு நோ. சேட்டல் இஸ் அப்ளிகபிள் ஃபார் வாட் யூ கால் மூவபிள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அப்போ எதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. காரு, அப்போ காரு, vehicles, all are considered to be a movable property. Okay, then transfer of property act, it defines about only immovable property. Okay, இப்போ ப்ராப்பர்ட்டின்னு இருந்துச்சு, நம்ம அடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன ப்ராப்பர்ட்டி? இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, IPR. அதுவும் நம்ம we should know what is meant by IPR, intellectual property. What do you call, our ideas, our creativities has been protected under the purview of intellectual property by the name of காப்பிரைட், பேட்டன்ட், ட்ரேட்மார்க், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஆக்ட். ஓகேவா? அப்போ ப்ராப்பர்ட்டினாலே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், ஓல்டு ஆக்ட். அப்போ இப்போ ஐபிஆர் பிளேஸ் எ வைட்டல் ரோல், சிக்னிஃபிகண்ட் ரோல். தட் இஸ் ஆல்சோ வி ஹாவ் டு நோ. எஸ். அப்போ த டாட் ஆஃப் ட்ரெஸ்பாஸ் டு தி சேட்டல் அக்கர்ஸ்
when the defendant has the intent to do or does interfere with the lawful possession of goods belonging to the claimant. If the different point, what do you call, paints the car, in the illustration எழுதிக்கோங்க, if the defendant paints the car of the claimant that was parked on the side of the street without the consent of the claimant, while the claimant was away this amount to the trespass to the chattel. Consent எந்த செக்ஷன் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to remind about Indian Contract Actல செக்ஷன் 13 வந்து கன்சென்ட்டை பற்றி பேசுது. கன்சென்ட் should be a free consent, there should be no coercion and influence, இதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ இங்கே வாங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு காரை நிப்பாட்டிருக்கீங்க, உங்களோட காரை நிப்பாட்டிருக்கீங்க. காரை நிப்பாட்டும் போது என்ன ஆகுது, உங்களோட பெர்மிஷன் இல்லாமையே உங்கள் ஃப்ரெண்டோ, ஈவன் இஃப் யூ கேன் டேக் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் சம்வன், they took your bike and they changed all the colors and they painted your car. In the sense, will you accept that? ஓகேப்பா, நல்ல கலரிங் பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிற மாட்டோம் இல்லையா? அப்போ வாட் we will feel a kind of what you call, we will realize a kind of disappointment, isn't it? ஸோ இது எல்லாமே வந்து what you call subject matter of law of tortsக்குள்ளே வருது. சரி, இப்போ அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணலான்னு வைங்க, பனிஷ்மெண்ட் பண்ண முடியுமா? இது க்ரைமில் வராது. அவன் நம்மளை வந்து அடிக்கலை, நானும் அவனை அடிக்கலை, அப்போ பீனல் ப்ரொவிஷன்ஸ் வராது. அவன் என்னோட கார் எடுத்துகிட்டு போயிருக்கான், தெஃப்ட்டும் ஆகலை, அவன் திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டான், வண்டியை எடுத்துகிட்டு போயிருக்கான், பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான். ஒன்லி திங், என்னோட கன்சென்ட் இல்லாமல் அவன் பண்ணிட்டான். இதுதான் விஷயம். வண்டியை திருடிருந்தா தெஃப்ட்டு, ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சிவில் ராங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களால் தான் சிவில் ராங். இது க்ரைம்லேயும் வராது. அப்போ இதில் வேறு எதில் போடுறது, அதுதான் சிவில் ராங். ஸோ தட் இஸ் த மீனிங் இஸ் what you call subject to law of torts. Yes, I think you will understand the topic. Yeah, then come to the conversion. கன்வர்ஷனுக்கும் இதுக்கும் சேம் வித்தியாசம் தாங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, trespass to the chattelக்கும் கன்வர்ஷன், CONVERSION, கன்வர்ஷன் எழுதிக்கோங்க. கன்வர்ஷன், CONVERSION. trespass to the chattelக்கும் கன்வர்ஷனுக்கும் கொஞ்சம் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. ரிலேட்டிவ் what you call connectivity is there. It occurs, the conversion occurs, the defendant intentionally uses with the chattel. Chattelனா என்ன பார்த்தோம், a person's movable property according to law of torts. law of torts படி chattelனா என்ன, ஒரு பர்சனோட மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தான் chattelன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா? எடுத்து ஓகே. ஸோ இது படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்வர்ஷன் படி a series, what do you call, it occurs when the defendant intentionally uses with the chattel of the claimant in such serious way it becomes fair to ask for compensation. சேம் வண்டியவே எடுத்துக்கிடுவோம், காரவே எடுத்துக்கிடுவோம். உங்கள் கார் தான் கேட்குறா, உங்கள் ஃப்ரெண்டு தான் கேட்குறாரு, கொடுத்துட்றீங்க. அவர் ரேஷன் நெக்லிஜெண்ட்டாக வண்டியை ஓட்டி எங்கேயோ கொண்டு போய் விட்டுறாரு. வண்டி வந்து மரத்தில் மோடிருச்சுன்னு வைங்க. சாரி டு சே, ஆக்சுவலி இட் இஸ் அன் எக்ஸாம்பிள், யூ ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ எக்ஸாம்பிள். ஓகே, வண்டி வந்து ஒரு இடத்துல போய் இடிச்சிருச்சு. என்ன பண்ணுவோம் நம்ம? அப்படியே வாங்கிக்கிடுவோமா? whether we will accept, so what, whether we will ask money, அல்லாட்டி என்ன பண்ணுவோன்னா, புது கார் இது, this car is what you call last month only I bought the car. you itself you just take the car but give the what you call full money on roadல நீங்கள் கேட்கலாம். law of tortsல இது இருக்குது, புரியுதுங்களா? அந்த நேம் பேர் கன்வர்ஷன். நீங்கள் காம்பன்சேஷன் கேட்கலாம், இல்லாட்டி இந்த காரை நீயே வச்சுக்கோ, எனக்கு இந்த காரோட இன்றைக்கி ஆன் ரோட் ரேட் என்ன இருக்கோ அதை நீ எனக்கு கொடுத்துரு. அதுதான் லா ஆஃப் டாட்ஸ் கூடிய இருக்க சப் கண்டென்ட் வந்து கன்வர்ஷன். ஓகே, எஸ். தென் அன்லாஃபுல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அன்லாஃபுல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஹராஸ்மெண்ட்னா என்ன? ஹராஸ்மெண்ட் ஹாஸ் பீன் கிளாஸிஃபைட் இன்டு 3 types. ஒன்று ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் அப்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஃபிசிக்கல் அப்யூஸ், வெர்பல் அப்யூஸ் அண்டு சைக்காலஜிக்கல் அப்யூஸ். 3 அப்யூஸாக வி கேன் கிளாஸிஃபைட். இப்போ அன்லாஃபுல் ஹராஸ்மெண்ட்னா என்னென்னா, sexual harassment may also amount to tort of unlawful harassment.
ரேப் இட் இஸ் அ கிரைம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டையும் நம்ம எதில் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னா டார்ட்டில் இருக்க அன்லாஃபுல் ஹராஸ்மெண்ட்டில் கொண்டு வந்து சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமில் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா ஜென்ரலி வாட் வி வில் திங்க் திஸ் கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் இட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது டாட்டுக்குள்ளே வருமா அப்படின்னா வரும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மே ஆல்சோ அமௌண்ட் டு டாட் ஆஃப் அன்லாஃபுல் ஹராஸ்மெண்ட். இப்போ பார்ப்போமே. இஃப் ஒன் ஃபாலோஸ் another person send unwanted messages or phone call although there is no violence or threat of violence involved. சரி, இப்போ ஒரு ஐம் ஹேவிங் மொபைல், ஓகேவா? இப்போ என்னோட மொபைலுக்கு வந்து ஒரு அன்வான்ட் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குங்க வைங்களேன். இட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் த்ரெட்டனிங் ஒன்லி. அதனால நான் பர்சனலாக எந்த பாதிப்பும் அடையலை, இன்ஜுரி, ஃபிசிக்கல் இன்ஜுரி அடையலை. பட் வந்து என்ன பண்ணுறோம், we will feel what you call some a kind of irritated or it is a kind of nuisance. அப்போ இதெல்லாமே வந்து what you call டார்ட்டில் கவர் ஆகும். என்ன பண்ணலாம், அவனை பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். ஏன், அவன் என்ன த்ரெட்டு கொடுக்கலைனாலும், இப்போ ஒரு உமன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து a person what you call he is sending some unwanted messages. என்ன பண்ணுறது அப்படின்னா he didn't did any violence or he didn't what you call threat to the woman. He didn't threaten to the woman. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா simply he is sending the messages. அதுவுமே it is considered to be a unlawful harassment தான். மெசேஜ் unwanted மெசேஜ் அனுப்பிச்சா கூட அது வந்து unlawful harassment தான். லாஸ்ட் நீங்கள் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வாயுரிசம் பற்றி ஐபிசிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ அது கூட தான். இப்போ அந்த மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அன்லாஃபுல் ஹராஸ்மெண்ட் வந்து டாட்டில் வருமானா கண்டிப்பாக டாட்டில் வரும். ஓகேவா? எஸ். அடுத்து டிஃபமேஷனில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிஃபமேஷனும் இட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் லா ஆஃப் டார்ட்ஸில் வரும். ஈவன் இட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் லா ஆஃப் கிரைம்ஸ். இப்போ டிஃபமேஷனாக என்னென்னா பப்ளிகேஷன் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் விச் டென்ஸ் டு லோயர் எ பர்சன் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் த ரைட். அவங்களுடைய கௌரவத்தை குறைக்கிறது. இதை பாடுறா, இவெல்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுவே எ கைண்ட் ஆஃப் டிஃபமேஷன் தான். அப்போ 499 அண்டு 500 ஆஃப் ஐபிசி சொல்லுது. இவெல்லாம் என்ன படித்து என்ன ஆக போகிறான். ஸோ திஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் டிஃபமேஷன். அப்போ டிஃபமேஷனுங்கிறது அகெயின் வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து வெர்பல் அண்ட் அனதர் ஒன் இஸ் வாட் யூ கால் ஓரல். அதை வந்து லைபல் ஸ்லாண்டர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. லைபல் LIABLE லைபல் அண்ட் அனதர் ஒன்று ஸ்லாண்டர் SLANDER ஸ்லாண்டர். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அந்த கான்செப்ட்ஸ்க்கு வருவோம். எஸ். அப்போ வெர்பலாக கிண்டல் பண்ணுறதுக்கு கூட, வெர்பலாக கேலி பண்ணுறதுக்கு கூட டிஃபமேஷனில் வரும். ஒன்று வார்த்தையில் சொல்லி காயப்படுத்துறதுங்கிறது வேற, சும்மா ஏ கைண்ட் ஆஃப் சயின்ஸ், நாட் சயின்ஸ், ஒரு சிம்பிள்ஸ் மூலமாக வந்து அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது கூட இட்ஸ் அ டிஃபமேஷன் தான். இதுவும் லா ஆஃப் டார்ட்ஸில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகே, எஸ். Then come to that another important concepts. Two important doctrines are there. Not doctrines, sorry. Two important principles are there in law of torts. One is strict liability principle and another one is absolute liability principle. Clear? Yes. Strict liability, absolute liability. என்ன ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டியா, அப்சல்யூட்டாக இருந்தால் முழுவதுமாக இருந்தால் அப்சல்யூட் லைபிலிட்டியா? இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. we will see very deeply. And one more point, what do you call vicarious liability is also one of the concept is there in law of torts. VICARIOUS liability, LIABILITY. vicarious liability na என்ன அப்படின்னா, ஒரு இப்போ I'm having two cars. Let example, I'm having நான் 2 கார் வச்சுருக்கேன். What happened, one is for myself and another one is I'm giving to my brother. இப்போ என்ன பண்ணுறான், என் பிரதர் வந்து அந்த காரை வந்து he gave to someone. அப்போ அந்த காரை யாரோ ஓட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா
அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ யார் லயபிள்? யாருக்கு ஓனரோ அவங்க லயபிள். சரி, இது ஜென்ரல் எக்ஸாம்பிள். இப்போ வைக்காரியஸ் லயபிலிட்டிக்கு வாங்க. வைக்காரியஸ் லயபிலிட்டி எதை பற்றி பேசுது அப்படின்னா, மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட்டோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுது. எழுதிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிளாட் எக்ஸாமில் கேட்குறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஒய் நாட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் ஆல்சோ தே வில் ஆஸ்க். அப்போ வைக்காரியஸ் லயபிலிட்டியில் என்ன பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, சர்வெண்ட் தப்பு பண்ணியிருக்கான். காரு உங்கள் காரு சார், நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலை, நீங்கள் வந்து எங்கேயோ போயிருக்கீங்க, உங்கள் டிரைவர் உங்கள் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ யாரையோ பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லை, காரு உங்களோடது, ஆக்சிடெண்ட் பண்ணது உங்கள் டிரைவரு, பட் நீங்கள் லயபிள். எது படி? எந்த பிரின்சிபல் படி? வைக்காரியஸ் லயபிலிட்டி பிரின்சிபல் படி. வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ வைக்காரியஸ் லயபிலிட்டி பிரின்சிபல் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட். சரி, ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் டு யூ. இப்போ நீங்கள் வந்து எ பர்சன் ஹாஸ் பீன் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். What do you call? He is having some heart attack or he is having some what do you call, severe disease. He has been admitted in the hospital. Okay. The doctors, what do you call, without giving a proper treatment, what do you call, some mistakenly, what do you call, they did what do you call, some wrong operation. Okay. தவறுதெல்லாம் ராங் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இப்போ வந்து வைக்காரியஸ் பிரின்சிபல் படி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து லயபிளா அப்படின்னு கேட்கலாம்னா கேட்கலாம். லா ஆஃப் டார்ட்ஸ் சொல்லுது கேட்கலாம். ஏன்னா அந்த டாக்டர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இஃப் த ராங் கமிட்டட் பை த பர்டிகுலர் டாக்டர், த ஹாஸ்பிட்டல் இஸ் லயபிள் டு பே த காம்பன்சேஷன். இதெல்லாம் ஜட்ஜஸ்க்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Why in the sense, for example, as a district judge, you only what do you call future judges, isn't it? So district judge இருந்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம பீப்புளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, அவனால் கொடுக்க முடியாது, ஒரு எம்ப்ளாயினால் கொடுக்க முடியாதுன்னா, then we can get what you call amount from the employer and then we can provide that amount from to the what you call agreed party. ஸோ இந்த அளவுக்கு லால அவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. நல்லது செய்யணும்னா சட்டத்தை வச்சு நிறைய நம்ம நல்லது செய்யலாம். ஓகே, எஸ். Then come to that strict liability principle and the absolute liability principle. ஓகே, ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபல், அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துக்கிறணும். அந்த கான்செப்ட் பேர் என்னென்னா நோ ஃபால்ட் லைபிலிட்டி. என்ன வாட் ஃபால்ட் லைபிலிட்டி? நோ ஃபால்ட் லைபிலிட்டி. ஃபால்ட்லாம் என்ன? மிஸ்டேக். நோ ஃபால்ட் லைபிலிட்டினா என்ன? மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ தான் லையபிள். அதுதான் கான்செப்ட் லா ஆஃப் டார்ட்ஸில் சொல்லுது. தெர் ஆர் சர்டைன் சிச்சுவேஷன் வேர் த டிஃபெண்டன்ட் இஸ் லையபிள் டு பே காம்பன்சேஷன் even if violation of the claimant's right is not done by the defendant. There is a violation of the claimant's right. This is known as no fault liability. டிஃபெண்டன்ட்டு சில சமயங்களில் அவன் தப்பே பண்ணலைனாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் லையபிள். சில சூழ்நிலைகளில் சர்டைன் சர்க்கம்ஸ்டான்சஸில் அவன் லையபிள் அப்படின்னு லா ஆஃப் டார்ட்டில் சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம எலாபரேட்டாக நம்ம பார்க்கும்போது தான் நம்ம வந்து அந்த ரெண்டு பிரின்சிபல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபல், அனதர் ஒன் இஸ் அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபல். ஓகே, இப்போ வாங்க, ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபல்னால் நம்மளுக்கு ஒரு கேஸ்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரணும். நோட் எடுத்துட்டிங்களா? நோட் பண்ணிக்கோங்க அந்த கேஸ்லாவை. ஓகே, ப்ளீஸ் நோட் இட் டவுன் த கேஸ்லா. ரைலன்ஸ் வெர்சஸ் ஃப்ளெச்சர். Rylance versus Fletcher, RYLANDS, Rylance versus Fletcher, FLETCHER, Rylance versus Fletcher. இந்த கேஸ்லால தான் டாக்டர் ஆஃப் வாட் யூ கால் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபலை இங்கிலீஷ் கோர்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ரூல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி எவால்வ்டு இந்த இயர் 1868, 1868 இந்த ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபலை இங்கிலீஷ் கோர்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. எந்த கேஸ்லால? ரைலன்ஸ் வெர்சஸ் ஃப்ளெச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க.
டெஃபினட்டாக இந்த கேஸ் லாஸ்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ரைலன்ஸ் அண்ட் ஃப்ளெச்சர் வேர் நெய்பர்ஸ். இந்த கேஸ்லால தான் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டிங்கிற கான்செப்ட் வந்து இங்கிலீஷ் கோர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யார் ரைலன்ஸ், யார் ஃப்ளெச்சர்? அப்போ வந்து கிளைமேட் வந்து வாட் யூ கால் ரைலாண்ட், ஃப்ளெச்சர். ரைலாண்டும் ஃப்ளெச்சரும் நெய்பர்ஸ், தே ஆர் நெய்பர்ஸ். ரைலன்ஸ் ஓன்ட் அ மில் ஃபார் you whose energy required he constructed a water reservoir on his land. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விண்மில் மாதிரி ஒரு ஜஸ்ட் அ ஃபேக்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன். அவர் தண்ணீர் எல்லாம் சேகரித்து, அவரோட நிலத்தில் தண்ணீர் எல்லாம் சேகரித்து அதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, எனர்ஜியை அவர் வந்து கிரியேட் பண்ணி அவர் மில் ரன் பண்ணுறதுக்குரிய அந்த மின்சாரத்தை அவர் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி அவர் கட்டுறாரு, ரிசர்வயரை கட்டுறாரு. இந்த ஒர்க் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் டன் பை இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர். யார் கொடுத்துருக்காரு, ரைலன்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த வேலையை பண்ணலை. ஹி கேவ் த ஒர்க் டு த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர். ஓகேங்களா? இந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் ஒரு தப்பு பண்ணிட்டார் அந்த ஒர்க்கில். அந்த ரிசர்வயர் பண்ணும்போது அவர் சரியாக பண்ணலை. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வாட்டர் பூரா லீக் ஆகி அவர் நிலத்துல இருந்து நெய்பரோட நிலத்துக்கு போயிடுச்சு. அந்த வாட்டர் பூரா போய் அவரோட மைன்ஸ், அந்த அவரோட இடத்துல மைன்ஸ், அந்த ஃப்ளெச்சரோட மைன்ஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. சுரங்கத்தில் அவருடைய பக்கத்தில் சுரங்கம்னே வைங்க, அவர் இருக்க வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. இது பூராமே கனிமங்களை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. அப்போ இது வந்து ஹூஸ் ஃபால்ட்டு, யாரோட ஃபால்ட்டு? நோ ஃபால்ட் லையபிலிட்டி நம்ம பார்த்துருக்கோம். நோ ஃபால்ட்னா என்ன, இப்போ தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் அவன் லையபிள். அதுதான் ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டின்னு சொல்லுது. ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டியில் படி இப்போ வந்து ரைலன்ஸ் வந்து லையபிள், நீ வந்து காம்பன்சேஷன் கொடுத்தே ஆக்கணும். யாருக்கு? ஃப்ளெச்சருக்கு நீ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை இங்கிலீஷ் கோர்ட்ஸ். ஓகே, அடுத்து வாங்க. ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சரஸ் திங் இருக்கணும். ஒரு டேஞ்சரஸ் திங், ஹசார்டஸ் ஒன்று இருக்கணும். ஹசார்டஸ்னால் அப்சல்யூட் லையபிலிட்டிலையும் வரும். இப்போ இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஒன்று வந்து டேஞ்சரஸ் திங், அடுத்து வந்து எஸ்கேப், அடுத்து வந்து லையபிலிட்டி. இப்போ டேஞ்சரஸ் திங்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஓகே, டேஞ்சரஸ் திங்கிறது நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்டு. அதாவது வழக்கமாக பயன்படுத்தக்கூடியதை விட வேறு ஏதோ ஒரு வித்தியாசமாக நம்மளோட இடத்துல நம்ம யூஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு நம்ம நெய்பருக்கோ யாருக்கோ பாதிப்பு வந்துச்சுன்னா அதுதான் நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் த லேண்டு. இப்போ நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, உங்கள் நிலத்தில் நீங்கள் வந்து பேடி போடுறீங்க, அது வந்து நேச்சுரல். ஏன்னா இட்ஸ் கன்சிடர் டு பி ஈல்டிங் லேண்டு. அது வந்து எந்த ஆபத்தும் யாருக்கு கொடுக்க போகிறதில்ல. உங்களோட நிலத்தில் அந்த நெல் விளைய போகுது. இப்போ டிஃபனண்ட்டுக்கு இதனால ஏதாவது லாஸா? கிடையாது. அவனுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்படுமா? கிடையாது. ஓகே, ஸோ டேஞ்சரஸ் திங் இருக்கணும். அந்த டேஞ்சரஸ் திங் வந்து எஸ்கேப் ஆகிருக்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்திருக்கணும். இப்போ ரைலன்ஸ் கேஸை எடுத்துக்கங்க. வாட்டர் என்ன பண்ணுச்சு, அவனோட வீட்டில் இருந்து இன்னொரு பக்கத்தில் இருக்க நெய்பர் வீட்டுக்கு போய் அந்த மைன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. அதே மாதிரி தான் எஸ்கேப் ஆகிருக்கு. அடுத்து லையபிலிட்டி, அந்த எஸ்கேப் ஆனதுனால எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எஸ்கேப் ஆகி ஏதாவது சேதத்தை விளைவித்திருந்தால் அது வந்து யார் அதுக்கு பொறுப்போ அவங்க வந்து நிச்சயமாக காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். இதுதான் கான்செப்ட். ஓகே, எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லாட்டி ஏதாவது சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபலில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குங்க. ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டியில் தே கேவ் சர்டைன் எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, டேக் டவுன் த ஃபஸ்ட் எக்ஸப்ஷன். இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவலில் இருக்கனால உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, whether
the candidates are able to answer any exceptions under the strict liability அப்படின்னு கேட்கலாம். ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டினா ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லிடுவாங்க இதுதான் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி, ரைடன்ஸ் வெர்சஸ் ஃப்ளெச்சர் வந்து இது வந்து அப்ராப்ரியேட் கேஸ்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் எக்ஸப்ஷன்ஸ்லேருந்து கேட்பாங்க, ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டிக்கு எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் வருமா அப்படின்னா உங்களோட ஐக்யூ லெவலை செக் பண்ணுறதுக்காண்டி கூட கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன எக்ஸப்ஷன்னா பிளைன்டிஃப் ஓன் ஃபால்ட். இது வந்து எக்ஸப்ஷனுங்க. when the cause of the damage is an act the default of the claimant himself no remedy would be available to the plaintiff in the case. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு சைக்கிள் வச்சுருக்கேன். சைக்கிள் நானே ஓட்டிகிட்டு போகிறேன். அந்த சைக்கிளை நான் என்ன பண்ணுறேன், ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நான் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணி தான் போகணும். வேகமாக போகிறேன், வேகமாக போயிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டேன். இப்போ வந்து நான் கேட்கலாமா முனிசிபாலிட்டியை, நீங்கள் ஏன் இங்கே வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்கீங்க, இது வந்து நெக்லிஜென்ஸ், இது வந்து கேர்லெஸ் பிஹேவியர் சொல்லலாமா? இல்லை, அவங்க தே டிட் த டியூட்டி இன் ப்ராப்பர் மேனர், இட் இஸ் மை ஓன் மிஸ்டேக். அப்போ சைக்கிளில் போகணுன்னா நான் பார்த்து போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சைக்கிளில் போய் விழுந்துட்டு நான் ஸ்டேட்டையோ இல்லாட்டி முனிசிபாலிட்டியோ நான் வந்து என்ன செய்ய முடியாது, ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் பிளைன்டிஃப் ஓன் ஃபால்ட், அவன் மேலேயே மிஸ்டேக் வச்சுட்டு அவன் வந்து காம்பன்சேஷன் அடுத்தவங்ககிட்ட கேட்க முடியாது. இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன். அடுத்து வாங்க ஆக்ட் ஆஃப் காட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து என்னென்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துக்கோங்களேன், அது வந்து ஆக்ட் ஆஃப் காட். அது வந்து பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ வென் த எஸ்கேப் இஸ் காஸ்ட் டைரக்ட்லி பை த நேச்சுரல் காசஸ் வித்தவுட் எனி ஹார்ம் இன்டர்வென்ஷன் வென் த டிஃபரன்ட் கேன் யூஸ் ஆக்ட் ஆஃப் காட் அஸ் அ டிஃபென்ஸ். இப்போ ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குங்க. கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு வந்து பெர்மிஷன் எல்லாமே கவர்மெண்ட்லாம் பெர்மிஷன் கொடுத்துருச்சுங்க. கொடுக்கும்போது என்ன ஆச்சு, சடனாக வந்து இப்போ ஒரு சுனாமி வந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து வாட்டர் எல்லாம் போய் இல்லை வாட்டரோ இல்லாட்டி ஃபயரோ ஏதோ ஒரு போய் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் கூட அவங்க லையபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து ஆக்ட் ஆஃப் காட். இப்போ மழை பெய்யுதுங்க, பயங்கரமாக மழை பெய்யுது, ஈவன் லைட்டிங் அண்ட் தண்டர் ஆல்சோ, இடி இடிக்குது அந்த மழை பெய்யுது. அப்போ என்ன பண்ணுது, அப்போ ஒரு லைட்டிங் வரனால சில நேரத்தில் என்ன பண்ணலாம், பிளாஸ்ட் ஆகிறது கூட சில நேரத்தில் சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் ஏதாவது லீக் ஆகி ஏதாவது ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டர் ஆச்சுன்னா அது வந்து ஆக்ட் ஆஃப் காடில் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ரெண்டாவது கான்செப்ட் என்ன, ஆக்ட் ஆஃப் காட் வந்து இட் ஷுட் பி ப்ரூவ்ட் பியாண்ட் ரீசனபிள் டவுட்டு. இதில் சொல்கிற மாதிரி வாட் யூ கால்ல அந்த அஃபென்ஸ் ஷுட் பி ப்ரூவ்ட் பியாண்ட் ரீசனபிள் டவுட் மாதிரி வாட் யூ கால் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இது ஆக்ட் ஆஃப் காட் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கணும். தென் கம் டு தட் மியூச்சுவல் பெனிஃபிட். ரெண்டு பேருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஹூ த கிளைமேட் அண்ட் த டிஃபெண்டன்ட். அப்போ வந்து தே கேன் நாட் வாட் யூ கால் இட் டஸ் நாட் கான்ஸ்டிட்யூட் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி, இட் இஸ் வாட் யூ கால் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன். When there is express or implied consent of the plaintiff to the presence source of damage or danger, there is no negligence on the part of the defendant. In such a case of the defendant will not be held liable. இதுவும் அப்படி தான். மியூச்சுவல் பெனிஃபிட் ரெண்டு பேருமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே சைக்கிள் எடுத்துக்கோங்க, என் பின்னாடி நீ உட்காந்துக்கூடா அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போகும்போது சேம் ஹீ ஆல்சோ கேவ் த கன்சென்ட், ஓகே ஐ எம் ஆல்சோ கம்மிங் வித் யூ அப்படின்ட்டு. சேம் ஸ்பீட் பிரேக்கர், வி ஃபெல் டவுன். அப்போ வந்து whether he can get the what you call, he can claim compensation. No, he cannot claim the compensation because he also agreed. Because what you call, I don't have what you call any malice act in my mind. I don't have any ill intention. Suddenly it happened. Then it is also one of the exception, mutual benefit. Okay? Yes. Then act of stranger. It is also one of the exception. When the cause of harm is the act of a stranger, third party, it should be noted that it is third party is neither the servant of the defendant nor he is having any control over the other person. Sari. If for example I am driving a vehicle in normal speed, at the same time just opposite one two-wheeler is also coming. So I am following the rules and regulation proper manner. He is also following the rules and regulation proper manner. In meanwhile, what happened? One sudden share auto came. Due to that the incident, we both fell down. So who is responsible?
whether I am responsible or the defendant is responsible or the third party is responsible, because the act done by the stranger. So due to that act done by the stranger, the accident happened. In the sense, I am not personally liable, I am not responsible. So this is the point you have to know. Okay, then statutory act. If it is an act of the government or corporation, then it is also defense. See, if any statutory provision is telling, okay, it does not constitute it is not, does not constitute any liability. Because act itself, it is clearly telling in the sense, then it is also one of the exception. That means statutory act, written act is there, then we no need to bother about it. Okay, so this is nothing but a strict liability principle and exceptions under strict liability principle. Definitely you can expect certain questions from this area. Okay, then come to that absolute liability. Absolute liability, எப்படி ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபல் பார்க்கும்போது ரைலன்ஸ் வெர்சஸ் ஃப்ளெச்சர் கேஸ்லாம் பார்த்தோமோ, அதே மாதிரி அப்சல்யூட் லைபிலிட்டியில் வி ஷுட் நோ டூ இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் given by Honorable Supreme Court of India. Please take it on the judgment. Okay, so first case வந்து என்னன்னா போபால் கேஸ் லீக் டிசாஸ்டர் கேஸ். யூனியன் கார்பரேட் கார்பரேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த கேஸ்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். Bhopal gas leak disaster case. What do you call Bhopal gas leak disaster case? இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூனியன் கார்பரேஷன் லொக்கேட்டட் வந்து எங்கே இருந்ததுன்னா போபாலில் இருந்தது. அங்கே வந்து என்னென்னா இட்ஸ் அ chemical factory only. What happened? The Bhopal the Union Corporation located in Bhopal had a major leakage of the gas methyl isonate. Methyl isonate gas வந்து லீக் ஆயிடுச்சு அந்த இண்டஸ்ட்ரியில். ஓகே, இந்த கெமிக்கல் லீக் ஆனால் உங்களுக்கு தெரியும், சடனாக வந்து இட் வில் ஸ்ப்ரெட் ஃப்ரம் எஸ்கேப் வி சா ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எஸ்கேப் ஆகணும். சரி, அது எஸ்கேப் ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து பரவி வந்து என்ன செஞ்சு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த த இண்டஸ்ட்ரி இட்ஸ் பிளாஸ்ட். இது ஒரு ஒன் ஆஃப் த கேஸ்லாம். அடுத்து வாங்க, செகண்ட் இன்சிடென்ட் வந்து ஸ்ரீராம் ஃபுட் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. இது வந்து இதில் என்ன கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னா ஓலியம் கேஸ் லீக் ஆச்சு. இந்த ஓலியம் கேஸ் வந்து எத்தனை பேர், இட் கில்டு ஒன் பர்சன் அண்ட் ஃபியூ வேர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. And it created a huge panic also, like how the COVID created COVID pandemic, it created much panic to us, like that. So இதெல்லாம் வந்து the second incidentலையும் வந்து இந்த ரெண்டு கேஸ் லீக்கேஜ் கேஸ் ஆனதுக்கப்புறம் Honorable Supreme Court of India they applied the absolute liability. முழுவதுமாக நீங்கள் ரெஸ்பான்சிபிள், நீங்கள் நெக்லிஜென்ஸ் உங்கள் பார்ட்டில் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இங்கே கேரையில், முழுவதுமாக யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். அதுக்கு சில கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஒரு என்டர்பிரைஸாக இருக்கணும். தட் மீன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கமர்ஷியல் அப்ஜெக்டிவாக இருக்கணும். இட் ஷுட் பி அன் என்டர்பிரைஸ் அண்ட் ஹசார்டஸ் ஒன். அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அந்த இண்டஸ்ட்ரியின் மூலமாக என்ன சொல்கிறது, ஒரு இட் ஷுட் பி ஹசார்டஸ் ஒன். இப்படி ஒரு விபத்து ஆகுனா அது பயங்கரமான விபத்தாக அந்த இடத்துல ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரினா யூ ஷுட் நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் த கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ஏதாவது ஒரு ஃபயர் ஆச்சுன்னா என்ன ஆகும் கெமிக்கல் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது வி வில் நோ, isn't it? அதன் மூலமாக ஒரு டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டி நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு கேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு கேஸ் எஸ்கேப் இஸ் நாட் நெசசரி. ஒரு கேஸ் லீக் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இடத்துலையே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலே வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் அப்சல்யூட் லைபிலிட்டி. ஒரே ஒரு வேர்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட் லைபிலிட்டி அரைசஸ் இன்ஹிரன்ட்லி ஹசார்டஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் கீப்பிங் டேஞ்சரஸ் அனிமல் ஆர் யூஸிங் எக்ஸ்ப்ளோசிவ். ஒரு இடத்துல ஒரு பாம்பு வச்சுருக்கீங்க, அப்படி ஒரு பாம்பு ஒரு இடத்துல இருக்குது, ஒரு வெடிகுண்டு இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக ஏதாவது அது வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இட்ஸ் அ அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபல் தான். அப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னா இட்ஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஹசார்டஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஐ கேவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். அப்சல்யூட் லைபிலிட்டினா Honorable Supreme Court of India introduced two important
கேசஸ். ஒன்று ஸ்ரீராம் ஃபுட் ஃபர்டிலைசர் கேஸ்லேயும் வந்து அப்சல்யூட் லைபிலிட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன கேஸ்றாங்க, யூனியன் கார்ப்பரேட் கம்பெனி கேஸ்லாலையும், அதாவது போபால் கேஸ் லீக் ட்ராஜடி கேஸ்லேயும் இந்த அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபலை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ், ஓகே. ஸோ இது போக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும் லா ஆஃப் டாட்ஸில், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு how they will ask the questions, ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோம். இப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ டாட்டை பொறுத்த வரைக்கும் வெதர் இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் ஆர் நாட், வெதர் இட் இஸ் அ ரிட்டன் லா ஆர் நாட், இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வெதர் இட் இஸ் அ காமன் லா சப்ஜெக்ட், டாட் இஸ் அ காமன் லா சப்ஜெக்ட், எஸ் டாட் இஸ் அ காமன் லா சப்ஜெக்ட். அப்போ டாட்டில் வந்து என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங்ஃபுல் ஆக்ட்ஸ் பார்த்தோம், அசால்ட் பேட்டரி பார்த்தோம், நியூசன்ஸ் பார்த்தோம், நெக்லிஜென்ஸ் பார்த்தோம். அடுத்து பிரின்சிபல்ஸ் வாங்கினீங்க வந்தீங்கன்னா அப்சல்யூட் லைபிலிட்டி பிரின்சிபல்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பிரின்சிபலை பார்த்தோம். தென் வாட் வி சா வைக்காரியஸ் லைபிலிட்டி பிரின்சிபலை பார்த்தோம். இதில் அல்டிமேட் எய்ம் ஆஃப் த லா ஆஃப் டாட் இஸ் டு ப்ரொவைட் காம்பன்சேஷன் டு தி poor and not poor, sorry, to provide the compensation to the aggrieved person or the claimant. இதுதான் important point. Wish you all the very best for district judge exam. Definitely you will get. Yes, thank you.